ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் சொன்னால் நம்ப முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு ஒரு 6:30 போல் தான் நமக்கு சூரிய வெளிச்சமே பார்ப்போம். இப்போ மணி என்ன தெரியுங்களா? அதிகாலை 5 மணி. ஆக்சுவலாக 4 மணிக்கே இந்த அளவுக்கு வெடிஞ்சிரும், இந்த போர்டெல்லாம் படிக்கிற மாதிரி. இங்கே வந்து உளுகுரிங்கிற இடத்துல இருந்து நான் மார்னிங் வாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். சூரியோதயமெல்லாம் பார்க்க முடியறது இல்லைங்க. நானும் 3-4 நாளாக ட்ரை பண்ணுறேன். மேகமூட்டமாகவே இருக்குது, லைட்டாக மழை பெய்யுது, பட்டு சூரியோதயம் கிடையாது. ஆனால் 4 மணிக்கே இந்த வெளிச்சம் வந்துடுது. இது மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் 6-6:30 வந்து பொழுது வந்து இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருது. டே டைம் வந்து லாங்காக இருக்குது பாருங்கள். எனக்கு இது வித்தியாசமாக படுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இனிய உற்சாகமான காலை வணக்கம். கவுகாத்தியிலிருந்து உங்கள் மகாலிங்கம். நம்ம ஊர் ஓம் சக்தி கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்குங்க ஒரு ஃபீல். எல்லாமே சிகப்பாக இருக்குது. செம்பருத்தி பூவை வந்து இப்படி கூட மாலை தொடுக்க முடியுமாங்கிறது இங்கே அழகழகாக அந்த கடைகளில் தொங்கும்போது நம்ம செம்பருத்தி பூவோட வேல்யூ புரிஞ்சுக்க முடியுது. சிலைகள் பாருங்கள், ஒரே மாதிரி சிலைகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட சுற்றுப்புற சுவர்களில் எல்லாமே சிகப்பு தான். புறா எக்கச்சக்கமாக இருக்குது. கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மேல்மருத்தூர் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கடையெல்லாம் பார்க்கும்போது. இது வந்து லார்டு சிவா அண்ட் பார்வதியை சொல்கிறாங்க. காமாக்கியான்றது ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் இங்கே. ஃபைனலி நம்மூர் விநாயகர் இருக்கிறாருங்க. ஃபைனலி ஒரு ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணி காமாக்கியா டெம்பிள் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து கவுகாத்தி வந்தால் பார்க்க வேண்டிய டெம்பிளில் முக்கியமான டெம்பிள்னு சொல்கிறாங்க, இந்த காமாக்கியா டெம்பிள். ஸோ இது வந்து ஒரு சின்ன மலை மேலே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சின்ன மலைன்னா பழனி மலையில் பாதி ஹைட்டு வரும், அவ்வளோதான் வரும். ஒரு 3 கிலோமீட்டர் கிரவுண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் வந்து மேலே ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, காரு எல்லாமே வருது. வந்து பார்க் பண்ணிக்கலாம். க்யூவில் நின்று தரிசனம் பண்ணணும். நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து நான் பார்த்த இடங்களில் கோயிலில் கொஞ்சம் ஓரளவுக்கு கலை அம்சத்தோடு இந்த கோயில் வந்து இருக்குது. இதனோட ஸ்தல வரலாறு என்னங்கிறது எனக்கு தெரியாது. காமாக்கியான்ற பேர்லேயே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதனோட விவரங்களை நான் தெளிவாக கொடுக்குறேன். நம்ம ஊர் மாதிரியே தாங்க கியூ சண்டை.
காமாக்கியா டெம்பிளில் உள்ளேயே வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்குதுங்க, நம்ம ஊர் மாதிரி. பட்டு அவ்வளோ க்ளீன்னஸ்ன்னு சொல்ல முடியாது. தண்ணியை ஷார்ப்பாக பார்த்தீங்க புரியும், இதில் வாட்டெல்லாம் கூட விட்டுருக்குறாங்க, அந்தளவுக்கு க்ளீன்னஸ் இல்லை. பட் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்த நேரம் என்னமோ தேங்க் காட் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. நம்ம ஊர்லலாம் கோயில் இருந்தால் பக்கத்தில் வீடு இருக்காது இல்லைங்க, கோயிலும் வீடும் எல்லாம் ஒன்றாவே இருக்குது. எல்லாம் அந்த காம்பவுண்டில் சின்ன அந்த பிரிமி ஃபுல்லாக கட்டி விட்ருக்கோம். மேலே வருது இல்லைங்களா திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி, அந்தளவுக்கு சொல்ல முடியாது. அது மாதிரி க்யூ ஃபார்ம் பண்ணி க்யூ வழியாக 501 ரூபா டிக்கெட்டு கவுண்ட்ரு, ஸ்பெஷல் தர்சன் ஃப்ரீ தர்சன் ரெண்டுமே இருக்குது. செம்பருத்தி பூ வந்து எவ்வளோ அழகாக மாலை தொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த அம்மனுக்கு சாத்தக்கூடிய மலையிலேருந்து கீழே இறங்குறேங்க. மலை ஏறுற பாதையிலலாம் அந்த சிலைகள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. மழையும் லைட்டாக அப்படியே தூரிட்டு இருக்கு.